ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து என்னோட டாட்டர் ஆராதனாக்கு வந்து 12th பர்த்டே. ஸோ எல்லாருமே வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவளோட ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர். ஸோ ப்ளூ தீம்லேயே வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் பர்த்டே பேபி. ஸோ ஆராட்டிக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்பா ஹாய் சொல்லுங்க. அனுமா ஹாய் சொல்லுங்க. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கு ஆராதனைக்காக நாங்கள் வந்து போட்டிருக்க ப்ளூ தீம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ போய் கேக் கட் பண்ணலாம். கேக் கட் பண்ண போகலாமா? ஓகே. போய் ரெட் வெல்வெட். இந்த அண்ணங்காரன் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கான். Ara, look here. Ara, itu kenapa kan? அன்பு வேண்டும், பரிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், ஏத்திக்கும் புகழ வேண்டும். இதில் ஒரே சொல்லிட்டு வரேன். இங்கே ஆராதனாக்கு வந்து இப்போ 12 இயர்ஸ். அதனால் நம்ம வந்து குட்டி குட்டியாக 12 கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். என்னென்ன கிஃப்ட்டுங்கிறத பார்க்கலாமா? ஓகே, இதில் ஆராதனாக்கு வந்து 12 கிஃப்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாமாடே? ஓகே, பர்த்டே பேபி வாங்க. இது வந்து நம்ம ஃபைனலாக கொடுக்கலாம். இதையும் வந்து நம்ம ஃபைனலாக கொடுக்கலாம். ஆராதனா நீ கண்ணை மூடி தான் எடுக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஒன்று தான் இருக்கணும். இது ரெண்டு சேர்த்து ஒரு கிஃப்ட். ஓகேவா? கேச்சர் கிளிப் அண்ட் அவருக்கு பிடிச்ச பிரேஸ்லெட். ஓகே, அதில் வச்சுட்டு அது கண்டுபிடிக்கும். இது என்ன பாரு? இதுவும் கேச்சர் கிளிப் தான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேச்சர் கிளிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளூ கொடுத்து கண்டுபிடிக்கும். அதில் காமிச்சிட்டோம். ரொம்ப பயன்படுத்த. ஓகே, அடுத்து கண்டுபிடியாது. எத்தனை கிஃப்ட் வந்துருக்கு? ரொம்ப பக்கத்தில் பயன்படுத்தாச்சு. அடுத்தது வந்து காணி. இது எத்தனாவது? இது 2 4 5 5 நாலு கட்டு. நம்ம என்ன அறியறனேங்க? வாவ், இது சொல்றாங்க. ஏதோ ஏதோ எடுக்கணும். ரெண்டு எடுத்துட்டா. சரி, காமி. ஒன்னு ஒரு பாப்பா சால் போட்டு வாங்க. யாரா நீ 12 பொருளை போட்டு காட்ட போறீங்க. அடுத்தது இது சரிடா. வாவ், ஐ டு ஃபைனல் டப்பா லாஸ்ட் பண்ண போகுது. பண்ணடா வந்து டப்பா இருக்கு. நாளைக்கு யாரா ஸ்கூலுக்கு தயார் டப்பா பாத்துடலாம். வாட்ச் கிஃப்ட். கோல்டு காமிச்சு தங்க கமல் வாங்கி கொடுத்து எக்ஸ்பிரஷன் இல்லை கேமரா முன்னாடி. ஸோ வீட்டில் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு வந்து வெளியே டின்னருக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆராதனாக்கு வந்து ரொம்ப கேக் கட் பண்ணி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வளர வளர வந்து
கொஞ்சம் நார்மலாக எல்லாமே பழகட்டு அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். பட் பார்த்தீங்க அப்படின்னா, அத்தா பையன் வந்து "இல்ல சித்தி கண்டிப்பாக தங்கச்சிக்கு வந்து கேக் கட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து வாங்கிட்டு வந்தான். அதையுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக கட் பண்ணிவிட்டு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ், நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் கொடுக்கணும்னு இல்லை, குட்டி குட்டியாக கொடுக்கும்போது இந்த ஏஜில் வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக வந்து வீட்டில் அழகாக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. வெளியே டின்னருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு, அவள் வந்து குட்டியாக ஏதோ ஒரு டாய், சாக்லேட் எல்லாம் வாங்கி அன்றைக்கி வந்து அவளோட டே இல்லையா, அவள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். அகெயின் வந்து விஷ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து மீன்ஸ் அ லாட் நம்ம நினச்சி பார்க்கும்போது. ஸோ அன்றைக்கி ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்களும் வந்து சூப்பராக வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அத்தைக்குமே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போயாச்சுங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறோம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.